கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டின் 4வது காலாண்டின் 2வது வார வாலிபர் ஓயாள் பள்ளிப்பாடத்தை என்னோடு இணைந்து படிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு வாலிபர் சகோதர சகோதரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வாட் பிலாங்ஸ் டு காட் என்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க இருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அல்லது ஆண்டவருக்கு ஏற்புடையது என்ன என்ற தலைப்பின் கீழே நம்ம இந்த வார பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இந்த வார பாடம் வேதாகமத்தில் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம படிக்க இருக்கோம். மத்தேயு 22 மற்றும் 23ஆம் அதிகாரத்தில் இருக்க சில சம்பவங்களை இந்த வார பாடத்தை நம்ம படித்து அதனுடைய ஆவிக்குரிய கருத்துக்களை நம்ம புரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த வார பாடத்திலையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாழ்நாளில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த குருமார்கள், அதாவது இந்த யூத தலைவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவங்க எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குற்றச்சாட்டணும், அவர் எப்படியாவது மரணத்துக்கு ஏதுவாக குற்றம் கண்டுபிடித்து அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணி பல விவாதங்களை அவர் முன்னாடி வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட விவாதத்தின் மூலமாக எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை இவங்க தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைத்து பல சமயங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க தர்க்கம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்திருந்தாலும் இந்த ஒரு விவாதத்தை வேத அறிஞர்கள், இந்த வேத எழுத்தாளர்கள் நம்மளுக்கு இந்த நற்செய்தியின் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறதன் மூலமாக, இந்த பகுதிகளை நம்ம தியானிக்கிறதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இந்த காலகட்டத்தில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காரியங்கள், சில பாடங்களை வைத்திருக்கார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மெயினான அக்யூசேஷன் என்ன அப்படின்னா, அவர் வைத்த முதலாவது முக்கிய குற்றச்சாட்டு இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மேலே என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் ஒரு ஹிப்போக்ரிட்டா, அதாவது ஒரு மாயக்காரராக இருந்தாங்க. இவர்கள் எல்லாருமே சமுதாயத்திலையும் சரி, அவனுடைய ஆஸ்தியிலையும் அந்தஸ்திலையும் அவனுடைய படிப்பிலும் மிக உயர்ந்த இடத்துல இருந்தவர்களாக இருந்தாங்க. இது நிமித்தமாகவே சாதாரண மக்கள் இவங்களை மிகவும் உயர்ந்த இடத்துல வைத்து பார்த்தாங்க. இவர் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும்னு நினைத்தாங்க. அவனுடைய கேள்விகள் எல்லாம் பதில் இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களை ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க பார்த்தாங்க. ஆனால் இந்த யூத குருமார்கள், மத தலைவர்கள் எல்லாருமே சொல்லப்போனால் ஒரு உண்மையான உதாரணமாக எடுத்துக்காட்டாக இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க போதிக்கிறது ஒன்றாகவும் அவங்க செயல்படுத்துறது ஒன்றாகவும் இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அதிகாரங்களில் சீரியஸாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அதிகாரங்களை சுற்றி காட்டுறது என்ன அப்படின்னா, வேதாகமத்துடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்னா, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குற்றம் பிடிப்பதற்கு இந்த வேத வசனத்தையே பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட எல்லா அந்த விவாதங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேத வசனத்தை கொண்டே மேற்கொள்கிறத நம்ம படித்து புரிந்து கொள்ள முடியும். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானம் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா, இந்த வேத வசனங்களை. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்களையும் இந்த வேதாகமத்தினுடைய ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்க ஒன்று என்பதை இந்த இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த வசனமாக, இந்த வார்த்தைகளாக இருந்தாலும் இது இன்னும் நம்பகத்தன்மை உடையது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த விவாதத்தின் மூலமாக, இந்த உரையாடல்களின் மூலமாக வெளிக்காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த வார பாடத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் பல உயிரினங்களையும் பல மிருகங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய எதிரியிட்டிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு முற்றிலும் தன்னை வேற ஒரு தோற்றத்தோடு அதை காண்பித்து கொள்ள ஒரு நிலையை வெளிப்படுத்த நம்ம பார்க்க முடியும். அது ஆங்கிலத்தில் கேமஃப்ளோஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அவுல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பட்டாம்பூச்சி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனுடைய இறகுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆந்தையினுடைய கண்கள் போல இருக்கும். இது நிமித்தமாகவே இதை பிடிக்க வர மற்ற பறவை இடத்துலேருந்து இது தப்பித்து கொள்ளும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய இறக்கையை அசைக்காமல் ஒரே இடத்துல நிப்பாட்டி ஒரு ஆந்தையை போல தோற்றம் அளித்து அதை வந்து தப்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக விஞ்ஞானிகள் அதை வச்சு ஆராய்ச்சி செய்யும் பொழுது, ஒரு பறவையானது இந்த அவுல் பட்டர்ஃப்ளை, அதாவது இந்த ஆந்தை பட்டாம்பூச்சியை பார்க்கும் பொழுது ரொம்பவும் அதிகமாக பயப்படுறத பார்க்க முடியும். ஏன்னா அதனுடைய இறகுகள் இருக்க அந்த ஒரு
வண்ணமானது, அந்த ஆந்தையினுடைய கண்களினுடைய வண்ணமானது மிகவும் துல்லியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஈவன் ஒரு ஆந்தை பார்த்தா கூட அந்த அளவுக்கு பயப்படாது. பட் ஆனால் அந்த பட்டாம்பூச்சியினுடைய சிறகுல இருக்க அந்த ஆந்தையினுடைய கண்களை அது பார்க்கும் பொழுது, அது இன்னும் அதிகமான பயத்தை வெளிப்படுத்துதுன்னு நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய எதிரி பறவைட்டேருந்து தப்பிக்குதுன்னு பார்க்கிறோம். இதே மாதிரி நம்ம பல ஊரும் பிராணிகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம பார்க்கலாம், நம்முடைய இருக்கிற இடங்களில் பலவிதமான பூச்சிகளை நம்ம பார்க்க முடியும். அது பார்க்கிறது குச்சி போலயும், இலை போலயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாம் தான் அல்லாத ஒரு விதமாக தோற்றமளித்து தன்னுடைய எதிராளிகிட்டேருந்து தன்னை பிடிக்க வர மற்ற மிருகத்திலிருந்து அது தன்னை காப்பாற்றி எஸ்கேப் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு, அதாவது உணவுச் சங்கிலியில் மிகவும் கீழே இருக்க இடத்துல போயிடக்கூடாது அப்படின்னு அது தன்னை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் மனிதன் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக, ஒரு மாய்மானத்தை வெளிப்படுத்துகிற நபர்களாக இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்குது நம்ம பார்க்குறோம். இதே போல தான் இந்த யூதயா தேசத்தில் இருந்த இந்த மத தலைவர்கள், பரிசேயர்களும் சதுசேயர்களை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ரொம்பவும் படித்த ஒரு நபர்களாக, அவனுடைய சமுதாயத்தில் ஒரு வல்லமை மிக்க ஒரு நபர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த மக்கள் எல்லாருமே, சமுதாயத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே இந்த பரிசேயர்களை நோக்கி பார்த்தாங்க. அதாவது எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துவது, எப்படி ஒரு தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வது என்பதற்கான எல்லாத்தையும் இவங்க சொல்லி தருவாங்க, இவங்க நம்மளுக்கு காண்பிப்பாங்க என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த மக்கள் இவங்களை எதிர்பார்த்து இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த மத தலைவர் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அப்படி இருந்த இந்த மத தலைவர்கள் தங்களுடைய பதவியும் தங்களுடைய பவரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல வேலைகளில் இந்த பரிசேயர்கள் மற்ற மக்களிடத்தில் ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு பணம் வாங்குறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்கு பணம் வசூலிக்க நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பணத்தை அவங்க தங்களுடைய சுய நோக்கத்துக்காக பயன்படுத்தி அதை அவங்க வீணடைத்து தவறு செய்து நம்ம பார்க்க முடியும். பல வேளைகளில் அவங்க மனிதனுடைய பாரம்பரியத்தை வெளிக்காட்டி ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை செய்து வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல நேரங்களில் வீதிகளில் நின்று சத்தமாக ஜெபம் பண்ணுறதன் மூலமாக நான் ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசம் வைத்திருக்கேன், நாங்களாம் ஒரு பக்தி உள்ள நபர்கள் என்பதை அவங்க வெளிக்காட்டி வந்தாங்க. ஏழைகள் ஏன் ஏழையாக இருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்க செய்த பாவத்துக்காண்டி அவங்களை தண்டிக்கிறாங்க என்று சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் மற்றவங்களையும் உதவி செய்ய அவங்க விடாமல் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா ஆண்டோடைய வழியில் நம்ம போய் கொடுக்குறதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி அதை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாதவர்களாக இருந்தாங்க. அப்படி இருந்தது நிமித்தமாக இன்னும் அதிகமான செல்வத்தை அவங்க சேர்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு நபர்களாக அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க மாறினாங்க. இந்த பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் கண்டிப்பாக குற்ற உணர்வு உள்ளவர்களாக தான் இருந்திருக்க வேணும். அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டதெல்லாம் என்ன அப்படின்னா நாங்கள் ஆண்டவரோட ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, நாங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்களை வெளிக்காட்டி கொண்டாலும் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்துலேருந்து தூரமாக்கி கொண்டவர்களாக தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ தங்களுடைய மனதில் ஒரு தீய நோக்கத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது ஆண்டவருடைய வசனத்தை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான கீழே தள்ளிடணும் அப்படின்ற ஒரு தீய எண்ணத்தோடு அவங்க இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது. அவங்க நினைத்தது அப்படியே அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மத தலைவர்கள் தான் இந்த யூதயா முழுவதிலும் இருக்க இந்த மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஈர்த்த மக்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த மக்கள் ஆண்டவரை பற்றின தவறான எண்ணத்தை வெளிப்படுத்திடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவங்களோடு அந்த இடத்துல விவாதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய கேள்விகள் எல்லாம் ஆண்டவர் வேதாகமத்தை பதில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதன் மூலமாக ஆண்டவர் அவங்க கூட போய் ஆர்கியூ பண்ணாமல் அந்த இடத்துல அவர் சத்தியத்தை முன்வைத்து அதை ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய மாய்மானத்தை, உங்களுடைய ஹிப்போக்ரிசியை ஆண்டவர் என்ன பண்ண அப்படின்னா இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா
இந்த நபர்கள், இந்த குருமார்கள் மற்ற சாதாரண மக்களை, காமன் மக்களை ஏமாத்திடக்கூடாது, அவங்களுடைய கைகளில் அவங்க ஏமாந்து போயிடக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல ஆண்டவர் அவங்களோட டிபேட்டில் இறங்குறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு மறுபடியுமாக வேதாகமத்தை வைத்து அவங்கக்கிட்ட பதிலளிக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தை மேற்காட்டுறதை, அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது பல சத்தியங்களை, பல வேத வசனங்களை இந்த யூத குருமார்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்ததுனால தேவன் இதை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை படிக்கிறது மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஆண்டுடைய வசனத்தை நம்ம முழுமையாக சார்ந்து நம்பி இருக்க முடியும், நம்பலாம் என்ற அந்த ஒரு உள்ளுணர்வை ஆண்டவர் இந்த வார பாடத்தை நம்ம படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம ஹிப்போக்ரிட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படலாம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானத்தில் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் தர்க்கித்தார்களோ அதே போல் சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கிறிஸ்தவனாக நான் எதற்காக நிற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ நான் சத்தியத்துக்காக நிற்பேனா, உண்மை எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நான் நிலையாக நிற்பேனா அப்படின்ற தீர்மானத்தை நம்ம எடுப்போம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல எந்த ஒரு வயலண்ட்டான ஒரு ஆட்டிடியூடையும் வெளிப்படுத்தலை. அதற்கு பதிலாக ஆண்டவர் அந்த இடத்துல வேத வசனத்தின் மூலமாக எது உண்மை என்பதை சுற்றி காட்டினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கோவப்படுற மாதிரியான சூழ்நிலைகளோ, நம்ம எரிச்சல் படுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட குணாசத்தை வெளிப்படுத்தினாரோ அதையே நம்ம வெளிப்படுத்தலாக இருக்க வேண்டும். அப்போ இந்த வார பாடத்தை நம்ம படித்த காரியம் அந்த தலைப்புக்கு ஏற்றபடி ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, இல்லை ஆண்டவருக்கு ஏற்புடையது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மாய்மானமான ஒரு பிம்பமான ஒரு இருதயத்தை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கறதில்லை. ஆண்டவருக்கு ஏற்புடையது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு இருதயம், ஆண்டவருக்கு பணிந்த ஒரு இருதயம் நம்மளுக்கு இருக்க வேணும். அப்போ நம்ம ஹானஸ்ட்டாக நம்ம உள்ளவாறே நம்ம ஆண்டவரிடத்தில் போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சக மனிதரிடத்துலையும் அதே போல் உண்மை தன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும் என்பதை நம்ம படித்து புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சத்திய வசனமானது எல்லா காலங்களிலும் உண்மை உள்ளவைகளாக, அதாவது நம்பகத்தன்மை உள்ளவைகளாக இருக்குது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுட்டி காட்டிருக்கிறத நம்ம படித்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பாடத்தை படித்து நம்ம கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக, நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சக மனிதரிடத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு உண்மையான குணாசத்தை, ஆண்டோடைய குணாசத்தை வெளிப்படுத்த பிள்ளைகளாக நம்ம இருந்து பல ஆத்மாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர நபர்களாக நம்ம இருப்போம். தேவன் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பு சகப்பனே ஏசப்பா, இந்த பாடத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குணாசத்தை வெளிப்படுத்த மற்ற இடத்துல ஆண்டவரே உம்மை நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.